ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே. கோல்டு, ரதியம்மாவுடைய கோல்டு ஷாப்பிங் தான். ஆனால் ஷாப் பண்ணுறதுக்கு கடைக்குள்ள போன உடனேயே அப்படியே கலக்கிருச்சு. எதை வைத்ததான். ஏன் ரேட்டை பார்த்து நண்பர்களே, ரேட்டை பார்த்து என்ன ரேட்டுன்னு சொல்றீங்க? அப்பப்பப்பப்பா, என்ன ரேட்டு கூடுனாலும் கடையில் கூட்டம் குறையவே இல்லை நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து என்னடா ரொம்ப இப்படி பேசுகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினேன். இப்போ வந்து என்னதான் விலைவாசி கூடுனாலும் இந்த பொருளை வந்து அவாய்ட் பண்ணணும் முற்றிலுமா அப்படின்னு சொல்லி ஒரு தவிர்க்கப்பட முடியாத ஒரு பொருளை ஒன்று அப்படின்னா அதுவும் என்னது? இந்த தங்கத்தின் விலை வந்து நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு நண்பர்களே. நானே வந்து ஃபைனலாக வந்து தங்கம் எப்போ வாங்கினேன் அப்படின்னா செப்டம்பர் 30, சரியா? செப்டம்பர் 30 பாப்புக்குட்டியோட பர்த்டேக்கு வந்து அவளுக்கு 2 வளையல் 1 பவுனில் வாங்கினேன். அப்போ வந்து எல்லாமே சேர்த்து தங்கத்தினுடைய விலை, செய்கூலி, சேதாரம் எல்லாருமே சேர்த்து 66,000 வந்துச்சு நண்பர்களே, சரியா? இப்போ எத்தனை மாதம் ஆகுது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், சரியா? 6 மாதம் ஆகுது, சரியா? அப்போ சரி, நம்ம நியூ ஹோம் வேற வருது, பால் காய்ப்பு வேற வருது, ஃபங்க்ஷன். ஸோ நகை கடைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இன்னொன்று வாங்க வேண்டியிருந்துச்சு, சரியா? வெள்ளி எல்லாமே வாங்க வேண்டியிருந்துச்சு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு. அப்படியே நம்மளுக்கும் வந்து பார்த்து வச்சுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ண போனேன் அப்படின்னா நகை கடைக்கு போன நண்பர்களே, சரியா? இப்போ வந்து நான் அதை வந்து ஒரு செட்டு எடுத்திருக்கேன், சரியா? நான் வந்து பிக்சரில் ஒன்று வச்சுருக்கேன், இன்னும் வீடியோவில் ஒரு 2-3 செட் காட்டியிருக்கேன். எல்லாமே வந்து 10 பவுனு 12 பவுனு அந்த மாதிரி இருக்குது. இதில் எனக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இவ்வளவும் வாங்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் கையில் ஒன்றும் அவ்வளோ காசு கிடையாது. பழைய ஜுவல்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து போடாமல் தானே வச்சுருக்கோம். ஸோ அதை நியூவாக வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். 2ல் வந்து ஒரு 2-3 செட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் ஒரு செட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன செட்டுன்னு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் இன்னொன்று என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்க எல்லாமே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சின்ன குழந்தைங்களா இருந்தாலுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இயர்லி ஒன்ஸ் ஆகுது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தங்கம் வந்து சேமிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க, சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சினாலும், ஏன்னா இன்னுமே வந்து இந்த வருட எண்டுக்குள்ளேயே 1 லட்ச ரூபா வரைக்கும் 1 பவுன் தொட்டுரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. சில இது வந்து நான் பார்த்தேன், அமெரிக்க வல்லுநர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. இதில் தான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன், எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஒரு 2-3 மாதத்தில் வந்து, அதாவது இந்த இயர்க்குள்ள வந்து கொஞ்சம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, 20% குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுதாரு. பட் அது என்ன அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் கடையில் ஷாப்பில் போய் கேட்டோம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 30, அதாவது 5 மாதத்துக்கு முன்னுக்கூட்டி வாங்கின 1 பவுன் நகையோட விலை எல்லாமே சேர்த்து 66,000 வந்துச்சு. இப்போ எல்லாமே சேர்த்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1 பவுன் 83,000. இன்னைக்கு தங்கத்தின் விலையும் 1 கிராம் 8,400 ரூபா அப்படின்னா சொல்லி பார்த்துக்கோங்க, சரி? அப்போ தங்கத்தின் விலை மட்டுமே என்ன, இதுக்கு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் போடுறாங்கல்ல, 1 பவுனுக்கு இவ்வளோன்னு அவ்வளவு சொல்லி 83,000 வருது பார்த்துக்கோங்க. இதில் வந்து அவங்க லாஸ்ட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி பண்ணுவாங்க. இருந்தாலுமே நம்ம ரவுண்டான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 80,000 ரூபாயை 1 பவுன் தாண்டிட்டு, இது பாமர மக்கள்கிட்ட வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். விலைவாசி எவ்வளோதான் ஏறினாலும் ஏன் வந்து அரசு வந்து அதுக்கு வந்து தீர்வு காண மாட்டேங்குன்னு தெரியல. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க. சாப்பிட்றது, இது பண்ணுறது, அதை தான் வந்து பேசுவாங்க. மக்களுக்கு எது தேவையோ அதை வந்து யாருமே பேச மாட்டாங்க. சரி, ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதை சேமிக்கிற பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அதாவது பொருளினுடைய தேவை வந்து அதிகரிக்கும் போது விலையும் வந்து என்ன பண்ணும்? அதிகம் ஆகும், சரியா? தேவை வந்து குறைந்தால் மட்டுமே பொருளினுடைய விலை குறையும் அப்படிங்கிறது தான் நம்ம பொருளியலுடைய தத்துவம். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு என்னதான் விலைவாசி ஏறினாலும் நம்ம தங்கத்தை வந்து வாங்குற பழக்கத்தை யாருமே வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. காது குத்துலேருந்து நம்மளுக்கு கல்யாணம் வரைக்கும் எல்லாமே வந்து நம்மளுக்கு சீர் செய்கிறதுக்கு
பொண்ணுங்களுக்கு முதல் வரிசையில் இருக்கிறது வந்து தங்கம் அப்படிங்கிறது. அதுவும் நம்மளுக்கு தமிழர்கள் எல்லா இடத்துலையுமே தான் நம்மளுக்கும் வந்து அது ஒரு பண்பாடு பழக்க வழக்கமாக இருக்குது சரியா. ஸோ எல்லாருமே வந்து தங்கத்தை சேர்க்கிற பழக்கத்தை வைங்க. எப்படி சேர்க்கணும் தங்கத்தை அப்படின்லாம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ எனக்கும் நான் போனது இன்னொன்று வாங்குறதுக்கு போனேன். ஆனால் கடையில் பார்த்த உடனே கண் அப்படியே உறுத்துன்னு உறுத்திட்டு ஸோ நான் வந்து ஒரு செட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன செட்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் சரியா. வாங்கலையாமா அப்படின்னு கேட்காதீங்க, ஏறக்குறைய வாங்கின மாதிரி தான் சரியா. கொஞ்சம் வந்து பே பண்ணி வச்சாச்சு. மீதி வந்து நம்ம நம்மளுக்கு இந்த மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு ஹோம் வேலையெல்லாம் முடியுமா. ஸோ இது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை வந்து வாங்கிட்டு கண்டிப்பாக உன் பிள்ளைகள்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக காமிக்க தான் செய்வேன். அதுக்கப்புறம் மனசில் இன்னொரு எண்ணம் கூட எனக்கு வந்துச்சு, என்ன தெரியுமா, போதும் எவ்வளோ இருக்கிற செட்டே நம்மளுக்கு போதாதாப்பா, இதை வச்சே போதும் அப்படின்ட்டு. ஸோ வந்து கையில் வாங்குற அளவுக்கு 1 பவுன் 80 தான் பார்த்துக்கோங்க. 10 பவுன் அப்படின்னா 8 லட்சம் வந்து நம்மளுக்கு தாராளமாக வேணும். ஸோ அந்த அளவுக்குலாம் வந்து கையிலலாம் பைசாலாம் இல்லை. பழசை போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நான் காட்டின மாதிரி இது வாங்கலாமா. எனக்கு வந்து இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த ஆன்டிக்லாம் போட்டிங்களா கட்டி கட்டியாக அந்த இது எனக்கு போட சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் எடுக்கிறாங்க. நார்மல் டேஸில் வந்து அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணுங்க வந்து என்ன பண்ண மாட்டேங்காங்க, மற்ற ரெகுலராக வந்து ஒரு இடத்துக்கு கோயிலுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகும்போது போட மாட்டேங்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் தங்கம். அப்படி தான் நம்ம எங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் போனால் அடிக்கடி போடக்கூடிய மாதிரி நல்லா டாலர் வச்சு அழகழகான, இப்போ டாலர் தான் எல்லாரும் நிறைய பேர் விரும்பி போடுறது. டாலர் வச்சது இந்த மாதிரி சிம்பிளான பேட்டர்ன் உள்ள செயின் எடுத்திங்கன்னா நம்மளும் அடிக்கடி என்ன பண்ணலாம், போடலாம் சரியா. ஸோ நிறைய பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தங்கத்தை பற்றி பேசினா தங்கத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. இந்த 3 நாளைக்கு முன்னாடியா, ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே ஊருக்கு போனோம். அதுக்கு 1 நாளைக்கு முன்னாடி, ஆமாம் சனிக்கிழமை வந்து நான் இது எல்லாமே எடுத்து வச்சேன். இடையில வேறு வீடியோஸ்லாம் போட வேண்டியது இருந்ததுனால அதெல்லாம் போட முடியலை. ஸோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு தங்கத்தை பற்றின அபிப்பிராயம் என்னென்னலாம் இருக்கோ அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம தங்கம் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கரெக்டாக வந்து இதில் வந்து என்ன எனக்கு பிடிச்சது, நான் என்ன எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டேஸ்ட்டை அறிஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நண்பர்களே, என்னுடைய லைஃப்லேயே 25 வருஷம் இந்த வாழ்க்கையில், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கும்போதும் தனியாக வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஹோட்டலுக்கு போய் எனக்கு தேவையானதை நானே வந்து வாங்கி நான் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன், அப்புறம் சிக்கன் தந்தூரி ஆர்டர் பண்ணேன், அப்புறம் வந்து ஐஸ்கிரீம். இது எல்லாமே வந்து நான் சாட்டர்டே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தனியாக உட்காந்துருந்து நான் சாப்பிட்டேன். அதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே வந்து எல்லாரோடையுமே போய் அவங்க வாங்கி தந்து அதில் ஆனந்தப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். இப்போ வந்து அந்த மாதிரியான உறவுகள் வந்து நம்ம கூட இல்லை சரியா. அப்படி இருக்கும்போது அடுத்து நம்மளை வந்து நம்ம எப்படி வந்து பார்த்துக்கணும், நம்மளை வந்து நம்ம எப்படி வந்து ரசிக்கணும், நம்மளுக்காக நம்ம எப்படி வாழணும், நம்மளை நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த தனிமை வந்து உணர்த்துது. பட் அதுலேருந்து மீள்றது வந்து ரொம்பவே கஷ்டம்தான் சரியா. எல்லாருமே வந்து நம்ம நினைப்போம் அதுலேருந்து ஈஸியாக மீண்டலாம், அதெல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து உண்மையாக இருக்கிற இதயம் வந்து என்றைக்குமே வந்து காயப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், அதை நினச்சிட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நண்பர்களே. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போகிற ஃபேவரட் ஷாப்புக்கு போனேன். இந்த நெக்லஸ் எனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பெரிய நெக்லஸாக ஒன்று போடணும்னு ஆசை இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, கட்டியாக போடணும். இந்த நெக்லஸ் வந்து எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா 5 பவுன் வருது, எல்லாமே பேக்லாம் போட்டு. இதுக்கு செட்டாக ஹாரம் இருக்கான்னு கேட்டேன். ஹாரம் வந்து எடுத்து போட்டு பார்த்தேன். நெக்லஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் வந்து கீழே உள்ள ஆனால் அசையாமல் இந்த பட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படியே கட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு சூட்டபுளாக வந்து போட்ட ஹாரம் வந்து எனக்கு வந்து பிடிக்கவில்லை. அது வந்து 8 பவுனுக்கிட்ட சொன்னாங்க. அப்போ 8 மேலே உள்ள நெக்லஸ் வந்து 5 சரியா. இதில் வந்து இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நெக்லஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நெக்லஸும் அசையாது, அப்படியே வந்து இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணு சொன்னால் 2மே செட்டாக போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு வந்து மாலை, செயின், அதெல்லாம் டாலர் அதெல்லாமே வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு டாலர் தான் ரொம்ப பிடிச்சது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த செட்டை வந்து நான் போட்டு பார்த்தேன். ஏன்னா இந்த நெக்லஸ் வந்து இது வந்து பழைய மாடல் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. கவரிங் செட்லலாம் இது வந்து உண்டு. இந்த நெக்லஸ் மட்டும் 2 பவுன் தான். பின்னால் பேக் செயின் போட்டால் ஒரு 2.5 கிட்ட வரும்னு வைங்களேன். 2 1/4 அது சேர்த்து 2.5. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற மாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாலை 3.5 பவுன். மொத்தமே 5 பவுன் தான். இது எப்படி இருக்குது? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் பார்த்துக்கோங்க. அந்த செயின் மாடலில் ஃப்ளாரு டிசைனில் டாலர். ஒரு இந்த சைடு 3 ஃப்ளார், அந்த சைடு 3 ஃப்ளார். நடுவில் வந்து ஒரு பெரிய ஃப்ளார். இது மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் மேலே உள்ள செயின் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணவில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஸ் கோல்டில் வந்து வளையல் வந்து நிறைய டைப்பில் இருந்துச்சு. பாக்ஸ் மாடல் மாதிரி உள்ள வெளியே இருக்குது பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து ரவுண்டில் வளையல் இருக்குது. இதில் வந்து ஒரு செட் வளையல் பார்த்து வச்சுருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதில் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிச்சிப்பூ ஹாரம்லாம் இருக்குல்ல, அது காட்டினாங்க. அதை பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்ச ஒரு ராஜாக்கள் ராணி போடுற மாதிரி ஒரு மாலை பார்த்தேன். இது குட்டியாக இருந்துச்சு. இது எனக்கு நான் போட்டு பார்த்தேன், அவ்வளோவா சூட் ஆகலை. 2வது பாருங்கள், ஒரு பெரிய ஹாரம் காமிச்சாங்க. 13 பவுன் பார்த்துக்கோங்க இந்த ஹாரம். பட் இதில் வந்து நம்ம என்ன டிசைன் கேட்டாலும் வச்சு தருவாங்களா. அதில் சதுரமாக இருக்கு இல்லையா, அதில் என்னன்னாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது நான் செலக்ட் பண்ணியிருப்பேனான்னு சொல்லுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட்டு சாரி ப்ளைனாக கட்டி பார்டர் வச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 செட்டுமே சேர்ந்து 15 பவுனுக்கிட்ட வந்துச்சு பார்த்துக்கோங்க. இனிமேல் நம்ம யாருக்காக நம்ம எல்லாமே பண்ணணும், நம்மள்ட்ட இருக்கிற பழசு அப்புறம் இருக்கிற காசு எல்லாமே கொடுத்து நம்ம போட்டு அனுபவிப்போம் அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து நான் வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வாங்குற அளவுக்கு காசு இல்லை. மறுபடியும் நான் சொன்ன மாதிரி நிறைய பழைய ஜுவல்லரிஸ் இருக்குது. ஸோ அதை கொடுத்து இது வாங்கலான்னு இருக்கேன். இது எப்படி இருக்கு அம்மாவுக்கு நான் செலக்ட் பண்ணியிருப்பேனா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, எல்லா செட்டும் பார்த்தீங்களா. ஒன்று வந்து அந்த வெயிட்லெஸ் செட்டு வந்து 5 பவுனுக்குள்ளது. அதுக்கப்புறம் அந்த இளவரசி மாலை இருக்குல்ல, அது வந்து போட்டிருக்கேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு செட் காமிச்சேன். அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டில் 2 வளையல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாலை வந்து நான் வாங்குறதா இருக்கேன். அதில் எந்த மாலை நான் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு மட்டும் அம்மாவுக்காக ப்ளீஸ் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேயா, நான் வந்து கொஞ்சம் ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இனிமேல் தான் ஃபுல்லாக பே பண்ணணும். நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பேட்டனை வந்து மாற்றிக்குவேன். ஓகேவா, பார்த்து சொல்லுங்கள். குட் நைட், டேக் கேர்.